அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் தானாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழை 16ஆம் தேதி முதல். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஆனால் மற்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். தாய் வழி உறவு ஏற்பட்ட மனஸ்தாபமும் மன சங்கடமும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில தாய் வழி உறவு முறைகளுக்கிடையே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒற்றுமையும் உறவு பலப்படக்கூடிய யோகமும் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதிலும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த வாரத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக வெற்றிக்கே உரைத்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சூரியனின் அமைப்பு காரணமாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். சொந்தங்களால் நன்மை நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டுங்க. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். எனவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இந்த வேளையில் 3, 4, 5 என 3 வெவ்வேறு இடங்களில் வலம் வர போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் வித்யாகாரகரும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், கிரகமான ராசியின் உச்ச அதிபதியான புதன் மிக வலுவாக இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். தொழில் போட்டியாளர்களிடம் நல்ல முறையில் சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பான வரவேற்பை இந்த தருணத்தில் பெற்று தரப்போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் 5இல் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல மாறுதல் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது
மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் செவ்வாய் வீற்றிருக்கிறார். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அங்கு வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. எனவே தன வரவு என்பது எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஒப்பந்தங்கள் புதிதாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும். முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையில் மிக திருப்திகரமான சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை துல்லியமாக ஏற்படுத்துகிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மத்தில் கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பொறுமையாக செயல்பட்டாலும் கூட வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். தாமாகவே பல்வேறு வகையான தடை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இவை அனைத்தையும் விட சனி 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் விளங்குகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில தடை மன வருத்தத்தை சந்தித்து வந்த அனைத்து வகையான நிகழ்வுகளும் தாமாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. திட்டமிட்டு பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட குரு பகவான் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாகவும் 9ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நன்மை எதிர்பாராத வகையில் உங்களை தேடி வருங்க. குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களை தேடி வருங்க. கடுமையாக முயற்சித்தும் கூட இதுவரை உங்களால் வெற்றி பெற முடியாத காரியங்களில் கூட தாமாக இந்த தருணத்தில் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் யோகமும் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பணிகள் பாதியில் நின்றவற்றை திறன்பட இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம். ஆனாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் அமையும்.